ப்ளவுஸுக்கு நியூ மாடல் கொஞ்சம் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஒரே இன்ச் அளவில் ஒரு 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு, 5 இன்ச்சுனா 5 இன்ச்சு, 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு கணக்கு 3மே சேம் அளவில் இருக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 வந்து ஒரே கலரில் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஒரே கலராக இருக்கிற கிளாத்தை வந்து 2யும் சமமாக மடக்கிட்டு அந்த சமமாக மடக்கின கிளாத்துக்கு 2யும் ஒன்றா வைக்கணும். ஒன்றா வச்சுட்டு அந்த கான்ட்ராஸ்ட்டாக எடுத்த கிளாத்தை வந்து 2யும் ஒன்று போல் மடக்கிட்டு அதை வந்து குறுக்கு வாக்கில் வைக்கணும். அந்த கிளாத்தை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முக்கோண வடிவத்தில் மிஷினில் தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரே கலரில் 2 கிளாத் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்து அந்த மூலப்பகுதியில் தூக்கி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்ததையும் ஒரு தையல் போட்டுடணும். தையல் போடும்போல் என்ன செய்யணும், கயிறு நம்ம சேலையோட கிளாத்து அல்லது லேஸ்லேயே நாட்டு இருக்கும் இல்லையா, அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து வச்சிடணும். இந்த இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த இடத்துல என்ன செய்யுங்க, கட்டிடுங்க. கட்டிட்டு ரிட்டன் திருப்பி தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா 2யும் சென்ட்ரு படுத்தி மடக்கிடுங்க. மடக்கிட்டு அந்த மூலப்பகுதியிலேருந்து லைட்டாக கிளாத்தை மடக்கி வச்சுருங்க. மடக்கி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டிங்கன்னா அதாவது நம்ம அடிக்கும் போல் தொடங்குற இடமா இருக்கட்டும் முடிகிற இடமா இருக்கட்டும் 2யும் நல்லா கட்டிடணும். இல்லைன்னா நம்ம திருப்பினா உடனே என்ன செய்யும், அந்த தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். நம்ம எவ்வளோ தைக்கிறது விஷயம் இல்லை, நம்ம ஆரம்பிக்கும் போலே முடிக்கும் போலேயும் அந்த இடத்த என்ன செய்யணும், நல்லா கட்டிடணும். மிஷினில் கட்டிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து பிரியாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே அடித்து முடிச்சாச்சு. இப்போ நாட்டை வந்து திருப்பிக்கலாம். அதாவது வந்து வெளிவசமாக உள்வசத்தை எடுத்து வெளிவசமாக்கிக்கலாம். அதை திருப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைனில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அதாவது சென்டரில் இருக்கிற கிளாத்து வேறு மாதிரியும், இது வந்து சேம் கலராகவும் பார்க்குறதுக்கு புது டிசைனாகவும் இருக்கும். நல்ல லுக்காகவும் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி சேமாக செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி அதே மெத்தடிலே அடித்து திருப்புங்க. பார்க்குறதுக்கு இது ஒரு லேயர் இல்லாட்டியும் கூட அப்படியே டபுள் லேயரு 4, 5 அந்த மாதிரி கன்டினியூஸாகவும் வைக்கலாம், நல்லாயிருக்கும்.